அத்தியாயம் 11. மறுநாள் காலை. காலேஜில் தானியாவும் அந்திதாவும் முன்னாடியே வந்து விட்டதால் அவர்கள் பார்க்கிங் ஏரியாவிற்கு பக்கத்தில் இருக்கிற கிரவுண்டில் அமர்ந்திருந்தனர். அப்போது அங்கே பைக்காரன் பைக்கை நிறுத்திவிட்டு கிளாஸ் ரூமிற்கு செல்வதற்காக அவன் திரும்பி வந்தான். அப்போது அங்கே அவனை நோக்கி ஒரு கார் வேகமாக வந்து நின்றது. அதிலிருந்து ஒருவன் இறங்கி சாவியை எடுத்து பைக்காரனிடம் தூக்கி போட்டுவிட்டு, இந்த காரை பார்க் பண்ணிட்டு சாவியை என் கிளாஸ் ரூம்ல கொண்டு வந்து கொடு என்று சொல்லிவிட்டு அவன் திரும்புகிறான். அவனை 2 தடவை சொடக்கு போட்டு கூப்பிடுகிறான் பைக்கார். அவன் திரும்பி, என்ன, என்னால முடியாது பாஸ். கோபம் வந்த அவனை அடித்து விட்டு, ஏன்டா முடியாது, நான் யார் தெரியுமா, நான் சொல்றத செய்டா போ, இல்லைன்னா உயிரோட இருக்க மாட்டேன். பாஸ், ஃபர்ஸ்ட் நான் சொல்றத கொஞ்சம் முழுசா கேளுங்க. சொல்லு. எனக்கு கார் ஓட்ட தெரியாது, அதான் முடியாதுன்னு சொன்னேன். தப்பா எடுத்துக்காதீங்க. ஓ அப்படியா, ஓகே ஓகே, சரி நீ போ. தேங்க்ஸ் பாஸ். அப்போது அங்கே வந்த குருவிடம், ஏய் உனக்கு கார் ஓட்ட தெரியுமா? தெரியும். அப்போ இந்தா சாவி, போய் பார்க்கிங்ல நிறுத்திட்டு என் கிளாஸ்ல கொண்டு வந்து கொடு. குரு சரி என்று சொல்லிவிட்டு அந்த சாவியை வாங்கி கொண்டு காரை கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு எடுத்து செல்கிறான். அவன் காரை நிறுத்திவிட்டு குரு சாவியை அவனிடம் கொடுத்துவிட்டு குரு அவன் கிளாஸுக்கு செல்கிறான். சதுரகிரி மலையில் சிவாவும் குமரகுருவும் மறுபடியும் முதலில் இருந்து தங்களது ஆராய்ச்சியை தொடங்கியதால் ஃப்ரெஷ்ஷாக தங்களது ரிசர்ச்சை செய்து கொண்டிருந்தனர். அப்போது அவர்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஹெட் நமச்சிவாயன் போன் செய்கிறார். அதை குமரகுரு எடுத்து பேசுகிறார். சார் சொல்லுங்க சார், என்ன பண்றீங்க? ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம் சார். இன்னும் முடியலையா? எதுவும் கிடைக்கலையா? இப்பதான் சார் ஆரம்பிக்கிறோம். என்ன? இல்ல சார், இது வரைக்கும் பண்ணதெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு, அதான் முதல்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கிறோம். எதுவும் மிஸ் பண்ணியிருந்தா அதான் சார். அப்படியா? நாட் பேட், பட் சீக்கிரம் ஏதாவது கண்டுபிடிங்க, சரியா? சரிங்க சார். குமரகுரு போனை வைத்துவிட்டு மறுபடியும் தனது ரிசர்ச்சை தொடங்கினார். காலேஜில் பைக்காரன் வெளியே வந்தான். அவன் பார்க்கும் போது மழை வருவது போல் இருந்ததால் அவன் உள்ளேயே நின்றான். அப்போது அந்திதாவும் தானியாவும் அவனை கடந்து சென்றனர். அவர்களிடம் ஏதோ சொல்ல அவர்களை கூப்பிட நினைத்து கூப்பிட போனான். அப்போது பெரிய இடி ஒன்று இடிக்க அவர்களும் உள்ளே வந்து நின்றனர். இடியுடன் மழை வேற சேர்ந்து கொண்டு அவர்களை எல்லாம் ஒரே இடத்தில் நிற்க வைத்தது. அப்போது தானியாவும் அந்திதாவும் பேசிக்கொண்டனர். என்னடி இப்படி மழை பெய்யுது, எப்படி வீட்டுக்கு போறது? அதான் நானும் யோசிக்கிறேன், இன்னைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு வீட்டுக்கு சீக்கிரம் போனா ரெஸ்ட் எடுக்கலாம், நாளைக்கு வீட்டு வேலைலாம் பார்க்கலாம்னு நினைச்சேன். ஆனா இப்போ வீட்டுக்கு போகவே லேட் ஆகும் போலயே. ஆமா, நீ வீட்டு வேலைன்னு சொல்லும் போதுதான் எனக்கு ஞாபகம் வருது, உங்க அண்ணா போட்டோவை அப்பா பார்க்கணும்னு சொன்னாங்க. ஏன் தானியா? உங்க அண்ணன் கையில ஒரு சிம்பிள் இருந்துச்சுல்ல, அதை பார்க்கதான். அப்ப நாளைக்கு வா, போட்டோ எடுத்துட்டு அனுப்பு. அதான் நானும் நினைச்சேன், நாளைக்கு வீட்டுக்கு வரேன். அப்போது மறுபடியும் ஒரு இடி இடிக்கு அங்கிருந்த மரம் ஒன்று கீழே விழுந்தது. மரம் விழுந்ததால் பில்டிங்கின் ஓரத்தில் நின்ன ஒரு பெண்ணின் மண்டை உடைந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. ரத்தம் நிறைய வந்ததால் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணியும் அது பலனில்லாமல் ரத்தம் வந்து கொண்டே இருந்தது. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண ஒருத்தர் சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும், இல்லைன்னா உயிரே போயிடும். அப்போது அங்கிருந்த பிரின்சிபல், எப்படிப்பா கொண்டு போறது, இந்த மலையில ஆம்புலன்ஸ் வர லேட் ஆகும், நம்ம காலேஜ்ல இருக்கிற வழியா இந்த மரம் விழுந்துருச்சு, இங்க இருந்து காரையும் எடுத்துட்டு போக முடியாது, என்ன பண்றது என்று கேட்க எல்லோரும் செய்வதறியாது திகைத்து நின்றனர். யாரும் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்க பைக்காரன் பிரின்சிபலிடம், சார் உங்க கார் கீ கொடுங்க. அதை வச்சு என்ன பண்ண போற, நம்ம காலேஜ் காம்பவுண்ட் கூட தாண்ட முடியாது, இங்க பாரு எவ்வளவு பெரிய மரம், இதை கிளியர் பண்ணாதான் போக முடியும், நீ மட்டும் எப்படி போவ? என்னால முடியும் சார், நீங்க கொடுங்க. எப்படி? அதை விளக்கலாம் டைம் இல்லை சார், சீக்கிரம் கொடுங்க. அவரும் சாவியை எடுத்து கொடுக்க அந்த கொட்டும் மலையிலும் அவன் கார் பார்க்கிங் சென்று அவருடைய காரை எடுத்துக்கொண்டு அந்த இடத்திற்கு செல்கிறான். அவர்களை காரில் ஏற சொல்கிறான். அவர்களை ஏற்றிக்கொண்டால், ஆனால் கூட வேற எந்த பெண்ணும் இல்லாததால் யாராவது ஒரு பெண்ணை வர சொல்கிறான் அவன்.
யாரும் வரவில்லை. அதனால் தானியாவை கூப்பிடுகிறான். அவளும் ஏதோ ஒரு நினைப்பில் அவனுடன் செல்ல காருக்குள் ஏறுகிறான். சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. ஏன், உனக்கு தான் கார் ஓட்ட தெரியாதுல்ல, அவ்வளவு வேகமா ஓட்ட போற? வாக்குவாதம் பண்ண இது நேரம், சீக்கிரமா சொல்றது செய் என்று அவன் வேகமாக சொல்ல அவளும் அதை செய்தாள். அவங்கள ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கோ. அவன் காரை ஸ்டார்ட் செய்து யூ-டர்ன் அடிக்கிறான். ஏய், என்ன பண்ற? இங்கிட்டு வழி இல்ல, காம்பவுண்ட் வால் தான் இருக்கு. எனக்கு தெரியும் வழி இல்லைன்னு. நாம தான் வழியை உருவாக்கணும். என்ன சொல்ற? சொல்லல, செய்ய போறேன். என்ன? அவளுக்கு பதில் சொல்லிவிட்டு இருக்காமல் பிரேக்கில் காலை வைத்து காருக்கு முழு வேகம் கொடுத்தான். கார் முழு வேகம் எடுக்க பிரேக்கில் இருந்து காலை எடுத்தான். கார் சீறிக்கொண்டு சென்றது. கிளம்பிய 4 வினாடியில் காரின் வேகம் 160 தாண்டியது. தானியா காரின் வேகத்தை பார்த்து அலறினாள். அவன் கத்தலை பொருட்படுத்தாமல் அவன் வேகமாக சென்றான். அவன் சென்ற வேகத்திற்கு எதிரே இந்த தடுப்பு சுவர் உடைந்து தூளாகி அவனுக்கு வழிவிட்டது. கார் தடுப்பு சுவரை உடைத்துக் கொண்டு சீறி மெயின் ரோடுக்கு வர, எதிரே லாரி வர ஒரு ட்ரிப்ட் அடித்து கொஞ்சம் கேப்பில் தப்பித்து சென்றான். காரின் வேகம் சிறிதும் குறையாமல் சென்றான். போக போக காரின் வேகம் கூடியது. கார் இந்த வேகத்தில் செல்லும் என்பதை ஹாலிவுட் படத்தில் மட்டும் பார்த்திருந்தா தானியா. இப்போ லைவாக பார்ப்பதில் அவள் பயந்திருந்தாள். அவளின் மைண்ட் வாய்ஸ், அவனை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு என்ன பலி கொடுத்துருவான் போல, இப்படி போறான். காலையில கார் ஓட்ட தெரியாதுன்னு சொன்னான், ஆனா இப்படி ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் லெவல்ல வின் டீசல் மாதிரி கார் ஓட்டுறானே என்று நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டல் வந்து விட்டான் அவன். அடிப்பட்ட பொண்ணை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டு அவன் அங்கேயே இருந்தான். 1 மணி நேரம் கழித்து ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு அந்திதா அங்கே வந்தாள். என்னடி, அங்கிருந்து இங்க வர இவ்வளவு நேரமா? என்னடி விளையாடுறியா? 25 கிலோமீட்டருக்கு மேல இருக்கும். ஒரு ½ hour கூடவா ஆகாது? என்னடி சொல்ற? 25 கிலோமீட்டரா? ஆமாடி, அதுல உனக்கு என்ன டவுட்டு? இவன் அங்கிருந்து 10 நிமிஷம் கூட டிராவல் பண்ணிருக்க மாட்டான்டி. அதான். என்னடி சொல்ற? அவ்வளவு வேகமாவா வந்தான்? ஆமா, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் வின் டீசல் கூட தோத்து போயிடுவான், அந்த வேகத்துல வந்தான். அப்புறம் ஏன்டி கார் ஓட்ட தெரியாதுன்னு சொன்னா? அதான் எனக்கும் தெரியல. சரி, விடு வா, கிளம்பலாம். இல்ல அந்திதா, அவங்க அப்பா அம்மா இன்னும் வரல, கொஞ்சம் வெயிட் பண்ணு, வந்துருவாங்க, அப்புறம் நம்ம கிளம்பலாம். ஓகே. சிறிது நேரம் கழித்து டாக்டர் வந்தார். தம்பி, இங்க வாங்க. சொல்லுங்க சார். பயப்படுறதுக்கு எதுவும் இல்ல, கரெக்ட் டைமுக்கு கொண்டு வந்து விட்டீங்க. கொஞ்சம் லேட் பண்ணியிருந்தாலும் கஷ்டம்தான். சரி விடுங்க, முடிஞ்சு போன விஷயத்த ஏன் பேசுறோம். ஒரு 3 days ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். ஓகேவா தம்பி? சரிங்க சார். அப்புறம் டேப்லெட்லாம் எழுதியிருக்கேன், பார்த்து வாங்கி கொடுங்க. மருந்தெல்லாம் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் சரியாயிடும் தம்பி. சரிங்க சார். இவன் டாக்டரிடம் பேசிக் கொண்டிருக்கும் போதே அவளின் அப்பா அம்மா வந்து விட்டனர். டாக்டர், எங்க பொண்ணு எப்படி இருக்கா? பயப்படாதீங்க, ஒன்றும் ஆகல. ஒரு 2 days பெட் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். மற்ற டீட்டெயில்ஸ்லாம் அந்த தம்பி கிட்ட சொல்லியிருக்கேன், கேட்டுக்கோங்க. ரொம்ப நன்றி டாக்டர். எனக்கு சொல்லாதீங்க, அந்த தம்பிக்கு சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட அவரிடம் சென்றார்கள். அவரிடம் பேசிவிட்டு அவர்கள் தங்கள் மகளை பார்க்க சென்று விட்டார்கள். அவர்கள் செல்ல தானியா அவரிடம் பேசலாம் என்று செல்கிறாள். அவள் அருகில் செல்லும் போது அவனுக்கு போன் வருகிறது. அதை எடுத்து பார்த்தான். அவனது அம்மா போன் செய்திருந்தார். சொல்லு உமா. என்னது உமாவா? ஆமா. இருடா, உனக்கு வந்து அடிக்கிறேன். எப்போ வர உமா? கிளம்பிட்டேன், 8 மணிக்கெல்லாம் அங்கே வந்துருவேன். வந்து பஸ் ஸ்டாப்ல பிக்கப் பண்ணிக்கோ. சரி உமா. அவன் பேசிவிட்டு டைமை பார்த்தான். 6 மணி ஆறுது. இனி காலேஜ் போய் அவர்கிட்ட காரை கொடுத்து விட்டு என் பைக் எடுத்துட்டு போகணும்னா என்று யோசிக்கவே அவனுக்கு கடுப்பாக இருந்தது. சரி, என்ன செய்வது என்று நினைத்துக்கொண்டு அவன் காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். அவன் கிளம்புவதை பார்த்து விட்டு தானியா அந்திதாவிடம், என்னடி இவன் ஒரு வார்த்தை கூட சொல்லாம போறான்? தெரியலையே. அவனே பார்த்து கொண்டிருந்தனர் இருவரும். அவன் போய் காரை ஸ்டார்ட் செய்தான். அது ஸ்டார்ட் ஆக மறுத்தது. இறங்கி வந்தான். முன்னாடி இன்ஜினை பார்த்தான். அது எல்லாம் சரியாக இருந்தது. மழையில் நனைந்ததால் அது ஸ்டார்ட் ஆக மறுக்கிறது என்று நினைத்து அவன் யாரை கூப்பிடலாம் என்று நினைத்து பக்கத்தில் யார் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறான்.
யாரும் இல்லாததால் தானியாவும் அப்புறம் அம்திதாவையும் கூப்பிடுறான். ஹலோ, எங்க கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, ப்ளீஸ் கொஞ்சம் தள்ளுறீங்களா? ஓ ஓகே என்று இருவரும் காரை ஸ்டார்ட் செய்ய உதவி செய்கின்றனர். கார் ஸ்டார்ட் ஆனதும் இருவருக்கும் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். காரை கொண்டு போய் பிரின்சிபலிடம் கொடுத்துவிட்டு அவன் பைக்கை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு செல்லும் போது மணி 7:45 தாண்டி இருக்கும். அதனால் அவசரமாக குளித்துவிட்டு வேற ட்ரெஸ் மாத்தி விட்டு வேகமாக பைக் எடுக்க செல்கிறான் அவன். அப்போது அவனுக்கு அம்மா போன் செய்ய அதை எடுத்து என்னவென்று கூட கேட்காமல், அம்மா சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இதோ வந்துட்டே இருக்கம்மா, ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். ஒன்னும் அவசரம் இல்ல, பொறுமையா வா, பஸ் பிரேக் டவுன், அதை சொல்லதான் போன் பண்ணேன். ஓகே உமா, எங்க இருக்க? சிட்டி அவுட்டர்ல இருக்கேன்டா. பஸ் ரெடி ஆயிடுமா? எவ்வளவு நேரம் ஆகும்? தெரியலையே. சரி நீ அங்கேயே இரு, நான் வரேன், பைக்ல வந்துடலாம். அவுட்டர்ல இருக்கிற மேம்பாலம் பக்கத்துல வந்துடு, வெயிட் பண்றேன், சீக்கிரம். ஆன் தி வேமா. அவன் சென்று அவனது அம்மாவை கூட்டிக் கொண்டு வீட்டிற்கு வர மணி 9 தாண்டியது. வீட்டிற்கு வந்ததும் வராதமாய், உமா ரொம்ப பசிக்குதே, இருடா நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து உப்மா செய்யறேன், 2 பேரும் சாப்பிடலாம். என்னது உப்மாவா? அதான் இப்ப செய்ய முடியும். ஐயோ, இத்தனை நாளா நான் ஹோட்டல்ல டேஸ்டா ஜாலியா சாப்பிட்டு இருந்தேன், நீ வந்ததும் இந்த கொடுமையா? இருடா, உனக்கு வந்து கச்சேரி இருக்கு. சும்மா சொன்னேன் அம்மா, சீக்கிரமா வா, ரொம்ப பசிக்குது. அதான பார்த்தேன். அவன் அம்மா ரெடியாகி வருவதற்குள் அவன் கிச்சனில் சமைத்துக் கொண்டிருந்தான். என்ன பண்றீங்க? சப்பாத்தி செஞ்சுட்டு இருக்காவுமா? அதுக்குள்ளேயும் சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டியா? இல்ல உமா, காலையில எனக்கு சப்பாத்தி பண்ண, நீ வருவேன்னு தெரியும், அதான் நைட் 2 பேருக்கும் சேர்த்து காலையிலேயே மாவு ரெடி பண்ணி வச்சுட்டேன். தொட்டுக்க என்ன பண்ண போற? எனக்கு சட்னி வைக்க வரலமா, நீ ரெடி பண்ணு, அதுக்குள்ள நான் சப்பாத்தியை சுட்டுறேன், சேர்ந்து சாப்பிடலாம். ஓ சரி என்று சொல்லிவிட்டு சட்னியை ரெடி பண்ணால் உமா. ஏண்டா, இப்ப நீ ஹோட்டல்ல சாப்பிடலையா? இல்ல உமா, சமைச்சுதான் சாப்பிடுற. அப்படியா? எனக்கு தெரியாம எப்படா சமைக்க கத்துக்கிட்ட? அட என்னமா, நீ சமைக்கிறத எத்தனை நாள் பார்த்துருப்ப, அதை வச்சுதான் பண்ண. பரவாயில்ல, ஓரளவுக்கு சாப்பாடு நல்லா தான் இருந்துச்சு. அச்சோ, இவ்வளவு கஷ்டப்பட்டியா என் செல்லம்? ஆமா, இன்னும் கொஞ்ச நாள் தான், அப்புறம் எல்லாம் சரியாயிடும். எப்படி சொல்ற? காலேஜ் முடிஞ்சதும் நான் உன் கூட வந்துடுவேன், அதை சொல்றியா? இல்ல, இன்னும் கொஞ்ச நாள்ல காலேஜ் முடிஞ்சதும் உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா உனக்கு சமைச்சு போடுவாள், அதான். அதுக்கு என்னமா இப்போ அவசரம்? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதுக்கப்புறம் தான். சாருக்கு அப்படி என்ன வேலை? வேலை தேடணும்ல, அதான் வேலை. ஓகே. சப்பாத்தி சாஃப்டா வந்திருக்குடா, எல்லாம் உங்க ஆசீர்வாதம்மா. நான் கூட இவ்வளவு சாஃப்டா பண்ணது இல்லையடா. ஏதோ வந்துருச்சு, விடுவோமா, நீ சாப்பிடு. நாளைக்கு சண்டே, என்ன பிளானு? எங்க போகலாம்? எந்த பிளானும் இல்ல, நாளைக்கு நீ ரெஸ்ட் எடுவோமா. அம்மா நான் உன்னை கேட்கவா? கேளு. ஏமா என்ன உன் கூட இருக்க வேணான்னு இங்க இந்த காலேஜ்ல வந்து சேர சொல்லி நீ அங்கிருந்து நான் இங்க, ஏமா? ஏன்னு உனக்கு தெரியாதா? சரி நீயும் இங்கேயே வந்துடலாம்ல, உன்னை விட்டு என்னால இருக்க முடியல அம்மா. நான் என்ன வரமாட்டேன், நான் சொல்றேன், டிரான்ஸ்பர் கிடைச்சதும் வரேன், சரியா? சரி உமா. இருவரும் சாப்பிட்டு தூங்க சென்றனர். ஞாயிறு காலை தானியா அந்திதாவின் வீட்டிற்கு சென்றாள். அவளை அந்திதாவின் அம்மா வரவேற்றாள். வா தானியா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்க? போங்க ஆண்டி, போய் சொல்லாதீங்க, போன வாரம் தானே வந்துட்டு போனேன். பாசத்துல கேட்டுட்டேன், இது தப்பா? தப்புல ஆண்டி. சரி சாப்பிடுறியா? உங்க சாப்பாடு சாப்பிட ஓடோடி வந்திருக்க, என்ன ஸ்பெஷல்? வெஜ் பிரியாணி தானியா? வாவ், சூப்பர் ஆண்டி, வாங்க சாப்பிடலாம். வா. தானியா, அந்திதாவும் அந்திதா அம்மா 3 பேரும் சாப்பிட்டுவிட்டு தானியாவும் அப்புறம் அந்திதாவும் பேசிக் கொண்டிருந்தனர். பேசிக் கொண்டிருக்கும் போதே தானியா அந்திதாவின் அண்ணன் போட்டோவை எடுத்து அப்பாவிற்கு அனுப்புவதற்காக ஷோகேஸில் இருந்த போட்டோவை எடுத்தாள். திரும்பி அந்த போட்டோவை ஷோகேஸில் வைக்கும் போது அது தவறி கீழே விழ அதை பிடிக்க சென்றவள் தன்னுடைய மொபைலை கீழே விட்டாள். தானியா, அது கீழே விழுந்து உடைந்தது.
அத்தியாயம் 12. கீழே விழுந்து உடைந்து சிதறி போன பாகங்களை எடுத்து ஒன்று சேர்த்து அதை ஆன் செய்ய முயற்சி செய்கிறாள் தானியா. அது ஆன் ஆக மறுக்கிறது. அச்சோ, என் மொபைல் போச்சே. என்ன சொல்ற தானியா? போச்சு அந்திதா, ஆன் ஆக மாட்டுது. கொண்டா, நான் ட்ரை பண்றேன் என்று அந்திதா கேட்க அதை அவளிடம் கொடுத்து விட்டு அவளையே பார்த்து கொண்டிருந்தாள் தானியா. அந்திதாவும் வாங்கி பேட்டரியை கழட்டி பார்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு மறுபடியும் பேட்டரியை மாட்டி ஆன் செய்கிறாள். அது ஆன் ஆகவில்லை. அந்திதா தானியாவை பார்த்து